உயிரை விழுங்கும் மயானத்தில் மாட்டிக்கொண்ட கோழை உயிரை குடிக்கும் காட்டேரிகளிடமிருந்து தப்பிப்பானா? நாளை போட்டியில் வென்று என் வீரத்துக்கு அடையாளமாக 9 நட்சத்திரங்களையும் ஒளி வீச வைத்து ஒப்பற்ற இளவரசன் என்று பெயர் வாங்கி உன் முகத்தில் கரியை பூசுவேன். இது என் தாய் பத்மாவதி மீது ஆணை. மொத்த பாஞ்சால தேசமும் உன் மரணத்தை காண ஆவலாக இருக்கிறது சமரா. சொந்த நாட்டு மக்களே உன்னை இளவரசனாக ஏற்றுக்கொள்ளாத போது நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். வரும் மகா சக்கர போட்டியில் வெற்றி பெற்று நீ உயிருடன் வந்தால் நீ விரும்பியது போல் ஒரு இரவுக்கு மட்டும் உன் மனைவியாக இருக்க நான் தயார் சமரா. ஆனால் தோற்றுவிட்டால் கனவில் கூட எதிர்பார்க்காத மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும். தீப்பிழம்பை கக்கும் கொடூர பாம்பை சமரன் எப்படி வெல்ல போகிறார்? 1000 கிலோ எடை கொண்ட நெருப்பு உருண்டையை ஒரே ஆளாய் தூக்கி வீசுவானா? தன் தந்தை முன்னிலையிலேயே தன்னை கோழை என அவமானப்படுத்தியவர்களுக்கு பதிலடி கொடுப்பானா சமரன்? உலகம் போற்றும் பேரழகியும் தலை சிறந்த போர் வீராங்கனையுமான இளவரசி யவனிகாவுடனான சவாலில் வெல்வானா சமரன்? சமரனின் மரணத்தை காண படையெடுத்து வந்திருக்கும் மக்கள் கூட்டத்திற்கு தன் வீரத்தை பறைசாற்றுவானா சமரன்? வாங்க, ஒரு கோழை மாவீரனான இந்த அட்டகாசமான கதையை இலவசமாக பார்க்கலாம். அரண்மனை மைதானத்தில் ஒட்டுமொத்த பாஞ்சால தேச மக்களும் கூடியிருந்தனர். சவால் விட்டது போலவே யவனிகா மைதானத்திற்கு வந்து சேர அக்னி பரீட்சைக்காக தயாராகி கொண்டிருந்தான் சமரன். 1000 கிலோ எடையுள்ள தூணை தனி ஒருவனாக தூக்குவதற்கு களத்தில் நுழைந்தான் சமரன். சமரன் உயிரை கொடுத்து அந்த தூணை அதற்குரிய பள்ளத்தில் பொருத்த வெற்றிக்குரிய 9 நட்சத்திரங்கள் மின்னாமல் வெறும் 2 நட்சத்திரங்கள் மட்டுமே வானத்தில் மின்ன சமரனுக்கு இது அதிர்ச்சியை கொடுத்தது. இந்த கணத்துடன் எனக்கும் இந்த கோழை சமரனுக்குமான நிச்சயதார்த்தம் முறிந்து விட்டதாக அறிவிக்கிறேன். அதை கேட்டு மிரண்டு போய் யவனிகாவை பார்த்து கையெடுத்து கெஞ்ச ஆரம்பித்தார் பேரரசர் அருணேந்திரர். அப்படி எதுவும் செய்து விடாதே. நீ அப்படி ஏதேனும் செய்தால் என் நாட்டு மக்கள் மட்டுமல்ல, எனக்கு கீழ் இருக்கும் அத்தனை சிற்றரசுகள் முன்னிலையிலும் நான் தலைக்குனியும் நிலை ஏற்பட்டுவிடும். உங்கள் மகன் இப்படி எல்லோர் முன்னும் அவமானப்பட்டு கோழையாக நிற்பதற்கும் சமரனின் அம்மாவின் இறப்பில் இருக்கும் மர்மத்திற்கும் நீங்கள் தான் காரணம். நீங்கள் சொல்வதை நான் கேட்க வேண்டுமா? ஏய் யவனிகா, உனக்கு பாவம் பார்த்தது என் தவறுதான். என்ன தைரியம் இருந்தால் என் தாயை பற்றி பழி பேசுவாய் என்ற சமரன் எரியும் தீப்பிழம்பால் ஒரு பந்தை உருவாக்கி யவனிகாவை தாக்கினான். பாவம், என் சக்தி என்னவென்று கோழை இளவரசருக்கு தெரியவில்லை போலும். தன்னுடைய சொந்த நாட்டு மக்களே தன்னை கோழை என அவமானப்படுத்தியதைக் கண்டு மனமுடைந்த சமரன் அரண்மனையையும் தேசத்தையும் விட்டு வெளியேறினான். தன் அம்மாவின் கல்லறையை நோக்கிதான் விரைந்து கொண்டிருந்தான். வீராதி வீரர்கள் கூட செல்ல தயங்கும் அந்த கல்லறை தோட்டத்திற்கு மனவிரக்தியில் தனியாளாக சென்று கொண்டிருந்தான் சமரன். எதற்கும் அஞ்சாமல் பல பள்ளத்தாக்குகளை தாண்டிய சமரனின் குதிரை கூட அந்த கல்லறையை கண்டு மிரண்டு போய் சமரனை தள்ளிவிட்டு திரும்பி ஓடியது. ஆனாலும் சமரன் மனம் தளராமல் அந்த கல்லறைக்குள் புகுந்தான். என்னை ஏன் கோழையாக பெற்றாய் அம்மா? சமரனின் அம்மா தலை சிறந்த போர் வீராங்கனை. எதிரி நாட்டு அரசர்களே அவளின் பெயரை கேட்டால் கதிகலங்கி போவர். பாஞ்சால தேசம் பேரரசாக உருவாவதற்கு முதல் காரணமே சமரனின் அம்மா பத்மாவதிதான். ஆனால் பத்மாவதிக்கு பிறந்த சமரனோ சிறு வயதிலிருந்தே நாட்டு மக்களாலும் எதிரி நாட்டு அரசர்களாலும் கோழை என கடுமையாக அவமானப்படுத்தப்பட்டவன். இப்படி ஒரு அவமானத்திற்கு பிறகு நான் வாழவே கூடாதம்மா என்று அழுத சமரன் தன் கைகளை காயப்படுத்திக் கொள்வதற்கு கல்லறையில் மோதினான். ஆனால் எதிர்பாராத விதமாக அவன் கையில் இருந்த மோதிரம் உடைந்து பச்சை நிறத்தில் ஒளிர ஆரம்பித்தது. அதுவரை நிசப்தமாக இருந்த கல்லறைக்கு மேல் பலத்த சத்தத்துடன் இடியும் மின்னலும் வெட்டி பல விசித்திரமான நெஞ்சை உலுக்கும் சத்தங்கள் கேட்டன. சமரனின் மோதிரத்திலிருந்து கிளம்பிய புகைமூட்டத்தில் வழியே 10 அடி உயரத்திற்கு ஒரு உருவம் தோன்றியது. அந்த உருவத்தின் விரித்த ஜடாமுடியும் வெள்ளை நிற ஆடையையும் வயதான தோற்றமும் விழும் கண்களையும் பார்த்து சமரனுக்கு படபடத்தது. அந்த உருவத்திடமிருந்து பின்வாங்கினான். தடுமாறி கீழே விழுந்தவன் அதை நெருப்பு பந்தால் தாக்கினான். ஆனால் எந்த சலனமும் இல்லாமல் இருந்தது அந்த உருவம். சமரன் எதிர்பார்க்காத நொடியில் அந்த உருவம் அவனை அந்தரத்தில் பறக்க விட்டது. தீய சக்தியே, என் தாயின் கல்லறையில் இருந்து ஒழுங்காக சென்று விடு, இல்லை என்றால் உன்னை அழித்து விடுவேன். சமரன் சொன்னதை கேட்ட அந்த உருவம் அதிபயங்கரமாய் சிரிக்க அவனை நெருங்கி வந்த உருவத்தின் கழுத்தில் ஒரு பதக்கம் இருப்பதை பார்க்க சமரன் ஆச்சரியப்பட்டான். இந்த பதக்கம் அபராஜிதன் பட்டம் வென்ற மாவீரனுக்கு மட்டும்தானே கிடைக்கும். இது எப்படி உன்னிடம்? இதை எனக்கு கொடுத்தது உன்னுடைய தாய்தான் சமரா. என் அம்மாவை உங்களுக்கு முன்பே தெரியுமா? அவர் எப்படி இறந்தார் என்கிற மர்மம் உங்களுக்கு தெரியுமா? முதலில் நீங்கள் யார்? என் பெயர் வருணமித்திர. எத்தனை ஆண்டுகளாக உன் மோதிரத்தில் தான் சிறைப்பட்டு கிடந்தேன். உன் அம்மாவை பற்றியும் அவர்களின் இறப்பின் மர்மத்தை பற்றியும் நான் மட்டுமே நன்றாக அறிவேன். அது மட்டுமல்ல, நீ கோழை என உன் சொந்த நாட்டு மக்களால் அவமானப்படுத்தப்பட்டது
பக்கத்து நாட்டு இளவரசி உன்னை கோழை என்று சொல்லி உன்னுடன் நிச்சயித்திருந்த திருமண உறவை முறித்துக் கொண்டது, அவளை தோற்கடிப்பதாக நீ சவால் விட்டது என்று அனைத்தையும் நான் அறிவேன். அது மட்டுமில்லை, சூழ்ச்சியால் உன் சக்தி பறிக்கப்பட்டதும் எனக்கு தெரியும். அதை மீட்டுக் கொண்டு வரும் ரகசியமும் எனக்கு தெரியும். உன்னுடைய சக்திகளை நீ திரும்ப அடைய வேண்டும் என்றால் நான் கூறும் 3 கட்டளைகளுக்கு கட்டுப்பட வேண்டும். உனக்கு சம்மதமா? தன் சக்திகளை திரும்ப பெற எந்த எல்லைக்கும் போக தயாராக இருந்த சமரன் அவருடைய கட்டளைகளை ஏற்பதற்கு உடனடியாக ஒப்புக்கொண்டான். முதலாவது கட்டளை, இனி நீ எந்த பெண்ணையும் காதலிக்கவோ நெருங்கவோ கூடாது. ஏன், மனதால் கூட நீ நினைக்க கூடாது. இரண்டாவது கட்டளை, எவராலும் தயாரிக்க முடியாத அமிர்ததாரா பானத்தை எனக்காக நீ தயாரிக்க வேண்டும் என்று வர்ணமித்திரர் சொல்ல அதிர்ச்சியின் உச்சத்திற்கு சென்றான் சமரன். காரணம், அமிர்ததாரா பானத்தை தயாரிப்பது மிகவும் ஆபத்தான காரியம். அதற்கான மூலிகையை கண்டெடுப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. பானத்தை தயாரிக்கும் பொழுது சிறிய தவறு நடந்தால் கூட சமரனின் உயிருக்கு ஆபத்தாகி ஆன்மா கூட கரை சேராது. பயத்தோடு சில நொடிகள் யோசித்த சமரன் வேறு வழியின்றி சம்மதிப்பதாக உறுதியாக கூறுகிறான். கூறுங்கள், உங்களின் 3வது கட்டளை என்ன என்று சமரன் ஆவலாக கேட்க வர்ணமித்திரர் காற்றில் கைகளை சுழற்றி புலித்தோளால் எழுதிய ஒரு குறிப்பை வரவழைத்தார். அந்த சுருளை வாங்கிய சமரனுக்கு 3வது கட்டளையை கூற அதை கேட்டு ஆடிப்போய் நின்றான் சமரன். இதுதான் என்னுடைய 3வது கட்டளையும் உன் அம்மாவின் இறப்பில் இருக்கும் மர்மமும் ஆகும். சமரன் அதிர்ச்சி தாங்காமல் ஆக்ரோஷமாக கதறும் அளவிற்கு அந்த குறிப்பில் இருந்த ரகசியம்தான் என்ன, சமரனின் அம்மா இறப்பில் இருக்கும் மர்மம் தான் என்ன? வருணமித்திரர் எதற்காக சமரனின் மோதிரத்தில் சிறைப்படுத்தப்பட்டார்? 9 வயதிலேயே அபராஜிதன் பட்டத்தை வென்ற சமரன் தன் சக்திகளை எப்படி இழந்தான்? இழந்த சக்திகளை மீண்டும் பெற்று தன்னை கோழை என்று அவமானப்படுத்தியவர்களுக்கு மாவீரன் என நிரூபித்து முகத்தில் கரியை பூசுவானா சமரன்? யவனிகாவுடனான கடுமையான சவாலில் வென்று சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் FM டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க. போர் கண்ட சிங்கம்.